வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இன்றைக்கி ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஃபோர்த்து கிளாஸில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் கைட்னா என்ன, போஸ்டல் மேனுவல் என்னென்னு பார்த்துருந்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் கைடில் கிளாஸ் 1 ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாதி முடிச்சிட்டோம். அதோட மீதி பாதி, அதோட கண்டினியூட்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் போஸ்டல் சர்வீஸ் போர்டோடு முடிச்சிருந்தோங்களா. போஸ்டல் சர்வீஸ் போர்டு அதில் வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு சேர்மன் இருப்பாங்க. சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு வந்து செக்ரட்டரி, நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செக்ரட்டரி வந்து சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆஃப் த டைரக்டரேட். இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கிங்க. அடுத்தது அதர் யூனிட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அதர் யூனிட்ஸ் ஒரு சில யூனிட்ஸ்லாம் இருக்குன்னு முன்னே நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அது எந்தெந்த யூனிட்ஸ்னால் சிஇபிடி, ராக்கன்பா, பிடிசி, பிஎஸ்டி, சிஎஸ்டி, ஆர்எல்ஓ, ஆர்டிசி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. இதோட அப்ரிவேஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா அதோட டெஃபினிஷன்ஸ் நம்ம பின்னாடி போகப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சுக்கும். சிஇபிடினா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, இது நல்லா பார்த்துங்க. சிஇபிடினா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. அடுத்து ராக்கன்பானா ரஃபி அகமது கித்வாய் நேஷ்னல் போஸ்டல் அகாடமி. பிடிசினா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர். பிஎஸ்டினா போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிபோர்ட். இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம சிலபஸ்க்கு வர ஃபுல் அப்ரிவேஷன்ஸையும் நம்ம கன்சல்டேட் பண்ணி பின்னாடி தனியாக ஒரு கிளாஸாக பார்க்கலாங்க. இப்போதைக்கு இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சிஇபிடிக்கு என்ன அப்ரிவேஷன், ராக்கன்பாக்கு என்ன அப்ரிவேஷன், பிடிசி, பிஎஸ்டி பார்த்துக்கிட்டிங்களா. அடுத்ததாக சிஎஸ்டி. சிஎஸ்டிக்கு வந்து சர்க்கிள் ஸ்டாம்ப்ஸ் டிப்போர்ட். ஆர்எல்ஓக்கு ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஆர்எல்ஓ நல்லா பார்த்துக்குங்க, ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஆர்டிசி ரீஜனல் ட்ரைனிங் சென்டர். 2020 எம்டிஎஸ் எக்ஸாம்னு நினைக்கிறேன். 2020 எம்டிஎஸ் எக்ஸாமில் ஆர்எல்ஓன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆர்எல்ஓக்கு அப்ரிவேஷன் வந்து ஆப்ஷனில் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். அதாவது இந்த ரிட்டர்னில் இருக்க கடைசி இடியை மட்டும் ஒரு ஆப்ஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிட்டர்னடு லெட்டர் ஆஃபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்டவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் வந்து தமிழில் வந்து ரெண்டுக்கும் ஒரே மீனிங், திருப்பி அனுப்பப்பட்ட அலுவலகமும் சம்திங், ரெண்டுக்குமே ஒரே ஆப்ஷனை வச்சுட்டாங்க. அதனால் வந்து தமிழில் ரெண்டும் ஒரே ஆப்ஷனாக இருக்குது, ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன், நாங்கள் அதனால் அதை போட்டோம்னு சொல்லி அதை வந்து கிளைம் பண்ணி வாங்கிட்டாங்க. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. ஆர்எல்ஓனா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஆப்ஷனில் ரிட்டன் அப்படின்னு இருந்தால் அதை செலக்ட் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஓகேங்களா. அடுத்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு அந்த யூனிட்ஸோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த யூனிட்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து சிஇபிடி, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. நமக்கு வந்து சிஇபிடினா மோஸ்ட்டாக ஜென்ரலாக டிபார்ட்மெண்ட்டில் சிஇபிடின்ற டேர்ம்ஸ் எதுக்கு தெரியும், அங்கே வந்து நம்ம டெக்னிக்கல் ஒர்க்லாம் அவங்க பார்க்குறாங்க. நமக்கு எது டெக்னிக்கல் ஒர்க்கில் எது இருந்தாலும் சிஇபிடி நமக்கு வரும். சிஇபிடினா மைசூர் அப்படி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா சிஇபிடி மொத்தம் 5 லொக்கேஷன்ஸில் இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டு மைசூரில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ நிறைய இடத்துல டெவலப் பண்ணி சிஇபிடி லொக்கேட்டட் இன் 5 லொக்கேஷன்ஸ். ஓகேங்களா. மைசூர், சென்னை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத் இங்கெல்லாம் இருக்குது. நோட் பண்ணிங்க. சிஇபிடி லொக்கேட்டட் இன் 5 லொக்கேஷன்ஸ், மைசூர், சென்னை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத். அடுத்து சிஇபிடி மைசூர் இஸ் த மெயின் யூனிட் லொக்கேட்டட் நாசர்பாத், மைசூர். சிஇபிடி மைசூர் நம்ம இப்போ பேசணும் இல்லைங்களா. சிஇபிடி மைசூர் தான் மெயின் யூனிட். மீதி யூனிட்டாக சென்னை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத்லாம் அதுக்கு கீழே இருக்க ஒரு பிரான்ச்சஸ் இல்லாட்டி அதோட ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கலாம். சிஇபிடி மைசூர் தான் ஹெட்டு, இதுக்கு கீழே இருக்க பிரான்ச்சஸ் மாதிரி வச்சுக்கலாம். மொத்தமாக சிஇபிடி 5 லொக்கேஷன்ஸில் இருக்குது. சிஇபிடி மைசூர் தான் மெயின் யூனிட். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா லொக்கேட்டட் அட் நாசர்பாத், மைசூர். ஓகேங்களா. நாசர்பாத், மைசூர் அதை பார்த்துக்குங்க. சிஇபிடி மைசூர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நாசர்பாத் அப்படின்ற இடத்துல இருக்குது. பின்கோட் 570010. அடுத்து சிஇபிடி ஒவ்வொரு சிஇபிடிலையும் என்னென்ன டீல் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சிஇபிடி சென்னையில் என்ன டீல் பண்ணுறாங்க, சிஎஸ்ஐ, டிபிஎம்எஸ், இவ்வளோ டீட்டெயிலாக கேட்கறதில்ல, சும்மா கிளான்ஸ் பார்த்துங்க. சிஇபிடி பெங்களூரில் ஏஎம்எல் அண்ட் எஃப்ஆர்எம்யூ. சிஇபிடி டெல்லியில் ஜென்ரல் டெக்னிக்கல் இஷ்யூஸ். சிஇபிடி ஹைதராபாத்தில் வந்து நன்யதா, டிடிடி டிடிடி தர்ஷன் டிக்கெட் புக்கிங், அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதிக்கான டிக்கெட்டு, ஈஷாபி, இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்தந்த சிஇபிடிக்கும். ஆனால் நமக்கு வந்து இதை பற்றி கேட்டதில்லை, சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக ராக்கன்பாவை பற்றி பார்க்க போகிறோங்க. ராக்கன்பா வந்து ரஃபி அகமது கித்வாய் நேஷ்னல் போஸ்டல் அகாடமி.
ரஃபி அகமது கித்வாய் நேஷ்னல் போஸ்டல் அகாடமி, அப்ரிவேஷன்ஸ் பார்த்துக்குங்க. இதோட ஓல்டு நேம் வந்து போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ்னு இருந்துச்சு. ராக்கன்பாவோட ஓல்டு நேம் வந்து போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு இருந்துச்சு. இந்த போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ உருவாக்குனாங்கன்னா 1977. 1977 உருவாக்கி ராக்கன்பான்னு நவம்பர் 2011 ரீநேம் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, ராக்கன்பான்ற ஒரு யூனிட்டை வந்து இதுக்கு பழைய நேம் போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ்னு இருந்துச்சு. 1977 உருவாக்குனாங்க. அதை வந்து ராக்கன்பான்னு ரீநேம் பண்ணது நவம்பர் 2011. எதனால் ராக்கன்பான்னு ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னா, ரஃபி அகமது கித்வாய்ன்னு சொல்லி நம்ம இந்தியாவில் ஒருத்தர் இருந்தாருங்க. ரஃபி அகமது கித்வாய்ன்றவர், ஒரே நிமிஷம், ரஃபி அகமது கித்வாய்ன்றவர் நம்ம இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திர இந்தியாவோட முதல் கம்யூனிகேஷன் மினிஸ்டர். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்க்கான ஃபஸ்ட்டு மினிஸ்டர் அவர் தான். அதனால் அவரை நினைவு கூறும் விதமாக ராக்கன்பா அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டாங்க. இந்த ராக்கன்பா எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா காசியாபாத், யூபி. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிஇபிடி வந்து நாசர்பாத், மைசூர். ராக்கன்பா வந்து காசியாபாத், யூபி. ரெண்டு இருக்க லொக்கேஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாசர்பாத், காசியாபாத். ஓகேங்களா? அடுத்த யூனிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் பார்க்க போகிறோம். போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் வந்து நம்ம இந்தியாவில் மொத்தம் 6 பிடிசி இருக்குதுங்க. பிடிசின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 6 பிடிசி இருக்குது. 6 பிடிசியும் என்னென்ன எங்கே இருக்குன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். பிடிசி பற்றி ஒன்றும் ஜென்ரலாக சொல்லணும். போஸ்டல் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்குற சென்டர், போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிற பிஎஸ்க்கு, அதை தாண்டி அதர் கேடர்ஸ்க்கும் ஒரு சில ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா பிஏ செலக்டர் நம்ம சர்க்கிள் மொத்தமாக 6 பிடிசி தான் இருக்குன்றப்ப நியர்பை சர்க்கிளில் இருக்கவங்களும் இங்கே தான் போடுவாங்கன்னு வச்சிங்களேன். அந்த பிடிசியில் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 6 பிடிசிக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா பிடிசி தர்பங்கா. அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அப்படியே பேர் வச்சிட்டாங்க. பிடிசி தர்பங்கா, பிடிசி கவுஹாத்தி, பிடிசி மைசூர், பிடிசி மதுரை, பிடிசி வதோதரா, பிடிசி ஷாரன்பூர். 6 பிடிசி இருக்குங்க. அந்த 6 பிடிசி எந்தெந்த சர்க்கிளில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா தர்பங்கா வந்து பீகார் சர்க்கிளில் இருக்குது, கவுஹாத்தி அஸ்ஸாம் சர்க்கிளில் இருக்குது, மைசூர் கர்நாடகா சர்க்கிளில் இருக்குது, மதுரை தமிழ்நாடு சர்க்கிளில் இருக்குது, வதோதரா குஜராத் சர்க்கிளில் இருக்குது, ஷாரன்பூர் உத்தரப்பிரதேஷ் சர்க்கிளில் இருக்குது. இந்த 6 பிடிசியும் எந்தெந்த சர்க்கிளில் இருக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கங்க. 6 பிடிசி பேர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு எந்த சர்க்கிளில் இருக்குன்றது, இல்லாட்டி சர்க்கிள் நேம் சொல்லி உங்களுக்கு எந்த பிடிசி, அந்த பிடிசி நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை சொல்கிற மாதிரி இருக்கணும். அது கொஞ்சம் படிச்சுக்கங்க. அடுத்தது பிஎஸ்டி, சிஎஸ்டி. நமக்கு பிஎஸ்டிலாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஆஃபீஸில் இன்டர்ன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிஎஸ்டினா போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போர்ட், சிஎஸ்டினா சர்க்கிள் ஸ்டாம்ப்ஸ் டிப்போர்ட். ஓகேங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான, நம்ம ஆஃபீஸ்க்கு தேவையான, சப் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ், ஏதோ ஒரு ஆஃபீஸ், நமக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ், ஸ்டாம்ப்ஸு, பேக்ஸு அதெல்லாம் அங்கேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. PhD, CSD are the units functioning in the department to provide forms, stamps, stationaries, bags, etc. இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஃபார்ம்ஸு அதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம அவங்ககிட்ட இன்டர்ன் போட்டோம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? போத் CSD and PhD are getting merged as a single unit nowadays. முன்ன வந்து PhD ஒரு யூனிட்டாக இருந்துச்சு, CSD ஒரு யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 யூனிட்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டாக கொண்டுட்டு வராங்க. நான் கம்ப்ளீட்டாக அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆனால் நிறைய இடத்துல PhDயும் CSDயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய நடந்துச்சு. ஓகேங்களா? அடுத்த யூனிட் என்ன பார்க்கணும்னா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் முன்னே பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆர்டிகல், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் புக் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அந்த ஆர்டிகல் டெலிவரி பண்ண முடியல, அட்ரஸ் சீட் இன்சஃபிஷியன்ட் அட்ரஸோ இல்லை அட்ரஸ் சீட் டிசீஸ்டோ இல்லை அவங்க லெஃப்ட் ஃப்ரம் இந்தியாவோ ஏதோ ஒரு ரிமார்க் போட்டு ஒரு அட்ரஸ் சீட்டை அந்த ஆர்டிகல் டெலிவரி பண்ண முடியல, அட்ரஸையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஆர்டிக்கலில் சென்டர் அட்ரஸும் இல்லை, எங்கேருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க அந்த அட்ரஸும் இல்லை, அல்லது அந்த சென்டர் அட்ரஸையும் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்க்கு அந்த ஆர்டிக்கல் அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? RLO, அந்த RLOக்கு ஆர்டிக்கலை நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டிக்கலை பிரித்து உள்ளேருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. வேறு ஏதாவது அட்ரஸ்க்கு அனுப்ப முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது வேறு ஏதாவது அட்ரஸ்க்கு அனுப்ப முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆர்டிக்கலையோ பார்சலையோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி விட்ருவாங்க. அப்படி ஒருவேளை எந்த அட்ரஸும் எந்த க்ளூவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டிக்கல் ஒரு சர்டைன் பீரியட் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, கஸ்டடியில் வச்சுருப்பாங்க. வேறு யாராவது வந்து ஆர்டிக்கல் கிளைம் பண்ணுறாங்களா, இது என்னோடய ஆர்டிக்கல் நான் அனுப்பிச்சிருந்தேன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒருவேளை கிளைம் பண்ணாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா சர்டைன் பீரியட் ஒரு 3 மாதமோ 1 மாதமோ எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்கன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல்னால் சர்டைன் பீரியடு, ரெஜிஸ்டர் ஆர்டிகல்னால் சம் பீரியட் வச்சுட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டிகல் அவ்வளோதான், அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா. இந்த ஆர்எல்ஓ வந்து டெட் லெட்டர் ஆஃபீஸ்ன்னு ஓல்டு நேம் இருந்துச்சு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் சும்மா தெரிஞ்சுக்கிங்க. ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டெட் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்ற நேமில் இருந்துச்சு. அதை வந்து எப்போ ரீநேம் பண்ணுறாங்கன்னா August 10, 1970. அது தெரிஞ்சுங்க. August 10, 1970 வந்து டெட் லெட்டர் ஆஃபீஸ்னு இருந்த நேமை வந்து ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிடுறாங்க. ஓகேங்களா. அதான் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஆர்எல்ஓ டீல்ஸ் வித் அன்கிளைம்டு அண்ட் அன்டிசிஃபரபிள் ஆர்டிகல். யாருமே கிளைம் பண்ணாத ஒரு ஆர்டிகலையோ இல்லை அன்டிசிஃபரபிள்னால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிற ஆர்டிகல், அட்ரஸ் யார் அப்படின்னு டெலிவரி பண்ண முடியாத ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அவங்க அதை தான் டீல் பண்ணுவாங்க. ஆர்எல்ஓ கீப்ஸ் சச் ஆர்டிகல்ஸ் ஃபார் அ சர்டைன் பீரியட். எப்போ அப்படின்னா அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகலை 1 மாதம் வச்சுருப்பாங்க, ரெஜிஸ்டர் ஆர்டிகலை 3 months வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 3 months வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரும் கிளைம் இல்லைன்னா அந்த ஆர்டிகலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறோம்னா ஆர்டிசி, ரீஜனல் ட்ரைனிங் சென்டர். நம்ம எப்படி போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் பிடிசி பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்டிசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஆர்டிசி நம்ம ஹோல் இந்தியாவிலேயே 4 இடத்துல தான் இருக்குது. டெல்லி, நாசிக், புவனேஸ்வர், ஹொபாலி. ஓகேங்களா. இது 4 இடத்துல தான் இருக்குது. சும்மா தெரிஞ்சுங்க. பிடிசி மாதிரி ரீஜனல் ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் மொத்தம் 4 இடத்துல இருக்குது. அடுத்து வந்து ஹெட் ஆஃப் த யூனிட் பார்க்குறோங்க. ஒவ்வொரு இதுக்கு யூனிட்டுக்கும் யார் ஹெட்டுன்ற மாதிரி பார்க்க போகிறோம். அது சும்மா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது அவ்வளோ டீப்பாக எங்கேயும் கேட்குறது இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிங்க. எழுதிக்கிங்க, நோட் பண்ணிங்க. டைரக்டரேட்னா டைரக்டர் ஜென்ரல். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா செக்ரட்டரி போஸ்ட்டு டிஜி. இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க. இப்போ வந்து புது ரெகுலேஷன்ஸ் படி டிஜி தான் ஹெட்டாக வராங்க, ஆனால் ஓல்டு இதுபடி செக்ரட்டரி தான் வராங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். வரப்போகிற கிளாஸஸில் யார் ஹெட்டு அப்படின்னு அதில் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு டவுட் வரது வாய்ப்பு இருக்குது. சர்க்கிளோட ஹெட்டு சிபிஎம்ஜி, ரீஜனலோட ஹெட்டு பிஎம்ஜி, டிவிஷனோட ஹெட்டு எஸ்பி, எஸ்எஸ்பி, ஆர்எம்எஸோட ஹெட்டு எஸ்ஆர்எம், எஸ்எஸ்ஆர்எம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், சும்மா தெரிஞ்சிங்க. ஒரு சில யூனிட்லாம் தெரிஞ்சிருக்காது. போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ்னு சொல்லி அந்த போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ் சர்க்கிளுக்கு ஒன்று இருக்கும். அதோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர். ஜிபிஓ, ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வால்யூம் 5 படிக்கும்போது ஜிபிஓனா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர், சீனியர் போஸ்ட் மாஸ்டர், டைரக்டர். இவங்க 3 பேர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. கெசரட் ஹெச்ஓ, அதுக்கு ஹெட்டாக வந்து பார்த்திங்கன்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர், சீனியர் போஸ்ட் மாஸ்டர். ஹெட் ஆஃபீஸில் கெசரட் ஹெட் ஆஃபீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம வால்யூம் 5 டீட்டெயிலாக பார்த்துக்கலாங்க. அடுத்து ஏபிஎஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஹெட் வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல். இவர் என்ன ரேங்க்கில் இருப்பார்? மேஜர் ஜெனரல். இது நம்ம கேட்குறது இல்லை, மேஜர் ஜெனரல் அதை பற்றிலாம் கேட்குறது இல்லை, ஆனால் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல்னு தெரிஞ்சுக்கங்க. பிடிசி ஹெட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர். அடுத்ததாக ராக்கன்பா ஹெட் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா டைரக்டர் இருப்பார். சிபிடி ஹெட் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் மேனேஜர், டைரக்டர் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஆர்எல்ஓக்கு மேனேஜர், எம்எம்எஸ் மெயில் மோட்டார் சர்வீஸ்க்கு வந்து சீனியர் மேனேஜர் இருப்பாங்க. பிஎஸ்டிக்கு சூப்பர்னெட். ஓகேங்களா. இதெல்லாம் யார் ஹெட்டுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ரேராக கேட்குறாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதாவது நம்ம யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்னா உலக நாடுகளில் இருக்கிற அந்த போஸ்டல் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யூனியனாக வந்து அவங்களுக்குள்ள ஆர்டிகல், இப்போ நமக்குள்ளே இருக்க ஆர்டிகல் இந்தியா போஸ்ட்ன்ற ஒரு கம்யூனிகேஷன் மூலிமா நம்ம எல்லாமே கம்யூனிகேஷன் கொடுத்துக்கிறோம், லெட்டர் அனுப்பிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் ஆல் ஓவர் கண்ட்ரிக்கும் நம்ம அனுப்புகிறோம் இல்லைங்களா. எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம அதர் கண்ட்ரீஸ்க்கும் அனுப்புகிறோம். அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அனுப்பும்போது அவங்க கூட நம்ம ஒரு டைப் வச்சுக்கிட்டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயூலாம் சைன் போட்டு எங்கள் ஆர்டிகளுக்கு இவ்வளோ டேரிஃப் வாங்குகிறோம், அது மாதிரி டேரிஃப்லாம் பிளான் பண்ணால் தானே இது பண்ண முடியும். அதுக்காக தான் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம ஏசியாவில் இருக்க கண்ட்ரிஸ் ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் சொல்லி ஒரு பசிபிக் போஸ்டல் யூனியன் ஆரம்பித்து அவங்களுக்குள்ளே இருக்க கண்ட்ரீஸ்க்குள்ளே ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. எங்கள் கண்ட்ரிலேருந்து இந்த ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியனுக்குள்ளே இருக்க கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஆர்டிகல் வந்து இவ்வளோ டேரிஃபு, இதுக்கெல்லாம் ஜென்ரலாக ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளேனா எல்லா இடத்துலையுமே ருப்பீஸ் தான் இருக்குது, அந்த ருப்பீஸ் தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதர் கண்ட்ரீஸ்ன்றப்போ டாலர் இருக்குது, எண் இருக்குது, அது மாதிரி நிறைய டிஃபர் ஆகுது இல்லைங்களா. அதெல்லாம் ஜென்ரலாக எல்லாத்தையும் டேரிஃப்லாம் கன்சல்டேட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த யூனியன்லாம் ஆரம்பிச்சு, இதுக்காகன்றல நிறைய பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க. யூபியூ யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஆல் ஓவர் வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆரம்பிச்சிருக்கிறது. ஏபிபியூனா ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன், நம்ம ஏசியாவில் இருக்க கண்ட்ரிஸ் மட்டுங்க.
இதை வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க, யூபியு எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 9, 1974 ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த அக்டோபர் 9 வந்து பார்த்திங்கன்னா உலக அஞ்சல் தினமாக இருக்கும், பார்த்துக்குங்க. யூபியு எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 9, 1974, அதுதான் வந்து உலக அஞ்சல் தினம். ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1961. இதில் 2 டேட் இருக்குது, பார்த்துக்குங்க. டேட்ஸ்லாம் கொஞ்சம் வர அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, படிச்சுக்கிங்க. ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் வந்து இன்ஃபோர்ஸ் எப்போ எஃபெக்ட் ஃப்ரம்னா, வித் எஃபெக்ட் ஃப்ரம் வந்து 1961 கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் வித் எஃபெக்ட் ஃப்ரம் வந்து 1/4/1962 வருது. இந்தியா எப்போ 2 யூனியன்லையும் ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1974 யூபி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குதுங்க. ஃபார்மேஷன் வந்து அக்டோபர் 9, 1874, அது பார்த்துங்க. 1874. இந்தியாவோட என்ட்ரி வந்து 1876. இந்த இடம் மாற்றி எழுதிங்க. 1874 அக்டோபர் 9, 1874. ஓகேங்களா. இந்தியா ஜாயின் பண்ணது 1/7/1876. ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியனில் வந்து 1973 இந்தியா ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸ், யூபியுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா பெர்னே, சுவிட்சர்லாந்து. பெர்னேன்ற இடத்துல, அது சுவிட்சர்லாந்துன்ற கண்ட்ரியில் பெர்னேல இருக்குது. ஓகேங்களா. சுவிட்சர்லாந்துன்ற இடத்துல பெர்னேல இருக்குது. ஏபிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ப்ரெசன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது இப்போ எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா தாய்லாந்தில் பேங்காக்ன்ற இடத்துல இருக்குது. ஓகேங்களா. தாய்லாந்தில் பேங்காக்ன்ற இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து மணிலா பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா. மணிலா பிலிப்பைன்ஸ்ன்ற இடத்துல இருந்து 2002 மூவ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. பேங்காக் தாய்லாண்டில் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி மணிலா பிலிப்பைன்ஸ் மூவ்டு ஃப்ரம் மணிலா பிலிப்பைன்ஸ் ஆன் 2002 வந்து மணிலா பிலிப்பைன்ஸில் இருந்து பேங்காக் தாய்லாண்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. அடுத்தது மெம்பர் கண்ட்ரிஸ். மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து யூபியுக்கு 192 கண்ட்ரிஸ் இருக்குது. ஏபிபிக்கு 32 கண்ட்ரிஸ் இருக்குது. யூனிவர்சல் போஸ்டல் யூனியனில் 192 கண்ட்ரிஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியனில் 32 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா. இதை தாண்டி நம்ம டிபார்ட்மெண்ட் அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்குதான்றதை நம்ம கன்சல்டேட் பண்ணி எழுதியிருக்கோம். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Headquarters of the department is located at Dak Bhavan, Sunset Market, New Delhi. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்குங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா தாக் பவன், சன்செட் மார்க், ஹெச்ஓ. அந்த ஹெச்ஓவில் தாக் பவன் சொல்லுவாங்க அந்த இடத்த. இப்போ ராஷ்டிரபதி பவன் அது மாதிரி நிறைய பவன் இருக்குது இல்லைங்களா. சன்செட் பவன் அது மாதிரி இருக்க மாதிரி தாக் பவன் அந்த இடத்துல இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சேனா தாக் பவன், நியூ டெல்லி அந்த இடத்துல இருக்குது. முடிஞ்சால் பின்கோட் ஞாபகம் வச்சுக்கிங்க, அவ்வளோதான். அடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் ஃபாரின் மெயில்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. ஓகேங்களா. மும்பையில் தான் கண்ட்ரோலர் ஆஃப் ஃபாரின் மெயில்ஸுக்கு. பிஎல்ஐ டைரக்டரேட் கொல்கத்தாவில் இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் உலகத்துலேயே இது வந்து தெரிஞ்சுங்க. இன் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து பேர் பென்னி பிளாக். இது ஒரு வருஷம் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இன் வேர்ல்டு பேர் வந்து பென்னி பிளாக். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1840 இங்கிலாந்தில் கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்து விச் கண்ட்ரின்னு தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு கொஷின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணும்போது அதை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இன் வேர்ல்டு வந்து பேர் வந்து பென்னி பிளாக். அந்த ஸ்டாம்புக்கு பேர் பென்னி பிளாக்கு. 1840 கொண்டு வந்தாங்க, இங்கிலாந்தில் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இன் இந்தியா அது வந்து கொல்கத்தா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இன் இந்தியா வந்து கொல்கத்தா 1727. ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இன் இந்தியா கொல்கத்தா. ஓகேங்களா. கொல்கத்தா ஜிபிஓ, கொல்கத்தா போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாமல் கொல்கத்தா ஜிபிஓ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு ஜிபிஓ 1774. ஆர்எம்எஸ் ஸ்டார்ட் பண்ண வருஷம் 1854. நேஷ்னல் போஸ்டல் வீக் செலிப்ரேஷன் தான். இது நமக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தேசிய அஞ்சல் வாரம் கொண்டாடுறோம் இல்லைங்களா. கொண்டாடுற மீன்ஸ் டார்கெட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நிறையா இது பண்ணுவாங்க. பப்ளிக்கிட்ட சென்சிடைஸ் பண்ணுறதுக்காக நிறையா கான்செப்ட் கொண்டு வருவாங்க. அதான் அக்டோபர் 9ஆம் தேதி 15ஆம் தேதி. உலக அஞ்சல் அட்டை தினம் அக்டோபர் 1 தெரிஞ்சுங்க. வேர்ல்டு போஸ்ட் கார்டு டே அக்டோபர் 1. வேர்ல்டு போஸ்டல் டே அக்டோபர் 9 பார்த்துங்க. உலக அஞ்சல் அட்டை தினம் வந்து அக்டோபர் 1. வேர்ல்டு போஸ்டல் டே உலக அஞ்சல் தினம் வந்து அக்டோபர் 9. கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இது ரெண்டையும் படிச்சுக்கிங்க. அடுத்து பின்கோட் சிஸ்டம் எப்போ கொண்டு வந்தாங்க. இது அடிக்கடி நிறைய கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டினுங்க, நல்லா பார்த்துங்க. பின்கோட் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஆன் 15/8/1972. நிறைய சர்க்கிளோட கொஸ்டின் பேப்பர்ஸில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. பின்கோட் சிஸ்டம் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு 1972 வருஷம் ஆரம்பித்தாங்க.
ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா இந்த இயர் நியூமரிக் டேட்டாஸ்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி கன்சால்டேட் பண்ணி இந்த நியூமரிக் டேட்டாஸ்லாம் ஏதாவது பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிச்சின்னா பார்த்து அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் எதாவது ஞாபகம் வச்சுக்கலாங்க. அடுத்து டிஓபி அண்டர்டேக்கிங். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க டிஜிபின் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ புதுசாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து பின்கோடு மாதிரியே டிஜிபின் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. டிஜிபின் என்னென்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்டைஸ்டு நேஷன் வைடு ஜியோ கோடு அட்ரஸிங் சிஸ்டம். இந்த ஜியோ லொக்கேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஜியோ கோடு அந்த மேப்லலாம் லொக்கேஷன் ஷேர் ஆகுதுங்களா, அதை வச்சு டிஜிபின் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. நேஷ்னல் லெவல் இந்தியா ஃபுல்லாக வந்து அந்த ஜியோ கோடை வச்சு ஜியோ லொக்கேஷன் அந்த ஜியோ கோடர் அட்ரஸிங் சிஸ்டம் வச்சு டிஜிபின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த டிஜிபின்னோட அப்ரிவேஷன் தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயரில். டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். பார்த்துங்க, ஒரு வருஷம் கேட்டாங்கன்னா திரும்பி அடுத்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஜிபின்னா டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், நேஷ்னல் லெவல் அட்ரஸிங் ரெட். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்கோங்க. இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்லேயே இருக்குது. சும்மா தெரிஞ்சுக்கங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்னன்றது தான். ஃபஸ்ட்டு யார் யாருக்கு கீழே யார் யார் வராங்கன்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செக்ரட்டரியும் டிஜி வராங்க. அவங்களுக்கு கீழே மெம்பர்ஸ் போஸ்டல் சர்வீஸ் போர்டு பார்த்துறாங்களா, போஸ்டல் சர்வீஸ் போர்டு தனியாக ஒரு கான்செப்ட் வந்துடுதுங்க. ஆர்மி ஏபிஎஸ் அதில் வந்து 56 ஏபிஓ 99 ஏபிஓ இருக்குது. அதுக்கு கீழே இந்த ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் செக்ஷன் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நிறையா வருது. அடுத்ததாக சிபிஎம்ஜி பிஎல்ஐ டைரக்டரேட் தனியாக ஒரு யூனிட்டாக வருது, பிடி டைரக்டரேட் தனியாக ஒரு யூனிட் வருது, ராக்கன்பா பார்சல் டைரக்டரேட் இந்த டைரக்டரேட்லாம் 2-3 டைரக்டரேட் வந்துடுது. அது இல்லாமல் ராக்கன்பா தனியாக வந்துடுது, டைரக்டரேட் கண்ட்ரோல்லே வந்துடுது. சிபிஎம்ஜி கீழே தான் நிறைய யூனிட் வருது ஒரு சர்க்கிளில். பிடிசியும் சிபிஎம்ஜி கீழே தான் வருது. சிஎஸ்டி சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போர்ட்டு ஆர்எல்ஓ இது எல்லாமே பிஎம்ஜி கண்ட்ரோலில் தான் வருது, பார்த்துக்குங்க. அடுத்ததாக சிபிஎம்ஜி கீழே டைரெக்டாக வந்து ஆப்ரேட்டிவ் யூனிட் சைடில் பிஎம்ஜி வந்துடுறாங்க. ரீஜினல் ஹெட் ஒவ்வொரு ஆர்ஓ வந்துடுது. ஆர்ஓக்கு கீழே ஆர்எம்எஸ் டிவிஷன் தனியாக பிரிக்கிறாங்க, போஸ்டல் டிவிஷன் தனியாக பிரிக்கிறாங்க. ஆர்எம்எஸ்க்கு கீழே தான் ஹெச்ஆர்ஓ சப் டிவிஷன் இதெல்லாம் வந்து நம்ம வால்யூம் 5 பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்கலாங்க. போஸ்டல் டிவிஷன் தான் நமக்கு தெரியும். டிவிஷனுக்கு கீழே சப் டிவிஷன், ஹெச்ஓ சப் ஆஃபீஸு, பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி பிரிப்பாங்க. அதே மாதிரி அந்த பிஎம்ஜிக்கிலேருந்து டேரெக்டாக ஜிபிஓன்ற கண்ட்ரோல் வந்துடுது. ஃபாரின் போஸ்ட் தனி யூனிட்டு, போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போட்டு, மெயில் மோட்டார் சர்வீஸ் இதெல்லாம் தனித்தனி யூனிட்டாக வந்துடுது. சும்மா இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைன்னா கூட சும்மா ஜென்ரலாக டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அப்பப்போ டிபார்ட்மெண்ட் வெப்சைட் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, அவ்வளோதான் ஆர்கனைசேஷன். நம்ம கிளாஸ் 1 வந்து முடிஞ்சு. இதுலேருந்து மினிமம் ஒரு 2 கேள்வி 3 கேள்வியாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இது வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி 2வது கிளாஸ் எனக்கு எடுத்துருவோம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் நிறையாவே எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஆர்கனைசேஷன் முடிஞ்சு. இதுக்கு மேலே அடுத்தடுத்த கிளாஸஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். கிளாஸ் 2 கிளாஸ் 3 டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், நைட் போஸ்ட் ஆஃபீஸ் டக்கு முடிஞ்சிடும். ஆர்கனைசேஷன் மட்டும் கொஞ்சம் பெரிய டாபிக். இந்த ஆர்கனைசேஷன் டாப்பிக்கில் இன்னும் வேறு ஏதாவது அடிஷ்னலாக எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சா பின்னாடி நான் கிளாஸ் எடுக்கும்போது ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.